ஆரம்பிக்கிறப்பவே மஜாவா ஆரம்பிக்க போறோம். ஒரு பெக்கு போடு. மாமா எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்ல. பாரின்ல இருந்து வந்தவன் பழக்கம் இல்லைங்கிற. மாமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க அண்ணன் எங்களுக்காகவே வாழ்றாரு. ஆமா, தனக்குன்னு அவர் எதுவுமே யோசிச்சது இல்ல. ஆகா, குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு அவர் தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு. இனிமேலாவது அவர் வாழ்க்கைய அவர் என்ஜாய் பண்ணணும் தான் என் ஆசை. எங்க என்ஜாய் பண்ண? உங்க அண்ணனுக்கு பார்த்த ஒரு பொண்ணு, உங்க அண்ணன் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான்? போயும் போயும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ண. இதுதான் தலை எழுத்துங்கிறது. யாருக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அங்கதானே விழுகும். இவ்வளவு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? நிறுத்த வேண்டியது தானே? ஐயோ, பாரின் மாப்பு கிட்ட சரக்கு அடிச்சுட்டு உண்மையை உளறிட்டமோ. இப்ப என்ன பண்றது? இந்த கல்யாணம் வேண்டான்னு அம்மா கிட்ட நீங்க சொல்லிருக்க வேண்டியது தானே? பாரின் மாப்பு, ஜீவா அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நின்னுட்டான். கௌதமும் அந்த பொண்ணுக்காக எவ்வளவோ வரன் தேடினா, ஒன்னும் அமையலையே. எல்லாரும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணு என் அண்ணன் தலையில கட்ட பாக்குறீங்களா? ஐயோ, நம்ம என்ன சொன்னாலும் இவன் திரும்ப திரும்ப யூட்டேன் அடிச்சு அந்த இடத்துக்கே வர்றானே. இல்ல இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் இப்பவே நிறுத்தேன். மாப்பு இருப்பா, டென்ஷன் ஆகாதப்பா. லிசன் மீ, நீ சின்ன பையன், அதான் திடீர்னு இப்படி முடிவு பண்ற. மதுமிதாவோட ஒரு பக்கத்தை தான் நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்ட. அவன் ரொம்ப படிச்சவ, பிரில்லியன்ட்டு. இல்லைன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு அந்த பொண்ணை கிளாஸ் எடுக்க விடுவாங்களா? உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு சாதாரண பொண்ணை கட்டி வைப்பாளா? நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுப்பா மதுமிதா. இப்ப வேற ஏதாவது ஒரு பொண்ணை கௌதம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டானா? மதுமிதா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாப்பா. நான் சொல்றது நம்பு. அப்புறம் மாப்பு, நம்ம மாயாவை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்ல? நீங்க சொல்ற எந்த காரணமும் எனக்கு சரியா படல. முதல்ல நான் அண்ணனை பார்த்து பேசுறேன். டேய் ராகுல், டேய் சொன்னா கேளுடா. பாரிலிருந்து இவன் வராமையே இருந்திருக்கலாம். நல்ல வேலை மயிர் இலையில தப்பிச்சோம். இல்லைன்னா நான் சொல்லித்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு ஒரு குழப்பிருப்பான். ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது தப்பா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சொல்லு. தியாகம் பண்றீங்களா அண்ணே? என்ன சொல்ல வர ராகுல்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு புரியுது, நல்லா புரியுது. நீ ஆஸ்திரேலியாலேருந்து வந்ததுலேருந்து பார்க்குற, ஒரே டென்ஷனாகவே இருக்க. எப்பவும் ஜாலியாக இருப்ப, கிண்டல் பண்ணுவ, வம்பு இழுப்ப. இந்த தடவை எல்லாமே மிஸ்ஸிங். ஏண்டா? நான் வரும்போது எப்பவும் போலதானே வந்தேன். ஆனா இங்க இருக்கிற யாருமே நார்மலா இல்லைன்னு, அப்நார்மலா இருக்காங்க. அப்படி என்னடா நடந்துச்சு? இந்த வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்லைண்ணே, உங்களுக்கு. ஏன் இந்த கல்யாணம்? இன்னும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்கண்ணே, யாருக்காக இந்த கல்யாணம்? எங்களுக்காகவா? அடுத்தவங்களுக்காக பண்றதுக்கு பேரு கல்யாணம் இல்லைண்ணே, தனக்காக பண்ணிக்கிறது தான் கல்யாணம். நீங்க உங்களையும் ஏமாத்திக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன வாழ்க்கைண்ணா இது? இப்போ என்ன, நான் ஏன் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி, நீ இப்படி யோசிச்சு பாரு. இத்தனை நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போனவன் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஓகே சொல்லி கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன்ல, அது உனக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம்.
இது கல்யாணம் இல்லைண்ணே, சும்மா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நான் வெளிப்படையாவே கேட்குறேண்ணே, நீங்க இந்த பொண்ணை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்ல மாயாவோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பண்றீங்களா? சொல்லுங்கண்ணே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நடந்ததெல்லாம் ஒண்ணு கூட விடாம தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசவே வந்திருக்கேன். உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு பொண்ணு, உங்களுக்கு எந்த வகையிலையும் மேட்ச் ஆகாத ஒரு பொண்ணை எல்லாரும் சேர்ந்து உங்க தலையில கட்டி வச்சிருக்காங்க. இருக்கட்டும், அதனால என்ன? பொதுவா இப்படிதானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இல்லைண்ணே, இங்க எல்லாமே தப்பா இருக்கு. நான் வந்ததுக்கு பிறகு இனிமேல் அந்த தப்பை நடக்க விட மாட்டேன். ஆமாண்ணே, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். ராகுல், இத பாரு, இது நடந்து முடிஞ்சு போன விஷயம். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிக்காக நான் எடுத்த முடிவு இது. நான் எடுத்த முடிவுல ஏதாவது சின்ன மாற்றம் வந்தாலும் நான் உன்கிட்ட வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். அண்ணே, அப்ப உங்க வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? இல்ல, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல. அத பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் கூட எனக்கு கிடையாது. அந்த வயசெல்லாம் நான் தாண்டிட்டேன். எனக்கு தேவை மாயாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க அப்படி சொல்லலாம், ஆனா நான் அதை ஏத்துக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. என்ன ராகுல், என்ன எதிர்த்து பேசுறியா? உங்களை எப்படின்னு நான் எதிர்த்து பேசுவேன்? நீங்க எனக்கு அண்ணன் மட்டும் இல்லைண்ணே, என் ரோல் மாடல். ராகுல், இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்தை போட்டு பெருசா குழப்பிக்காம உன் வேலைய பாரு. இல்லைண்ணே, அது இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்க நீ போ. ம். பர்ணா, மொபைல் எங்க? அங்கதான் இருக்கு. இருக்கு இருக்கு. ஹேய் ராகுல், ஏய் எப்படிடா இருக்க? ஆளே மாறிட்டேன். ராகுல் எப்படி இருக்க? ஆஸ்திரேலியால எப்படி இருக்கு? சந்தோஷ், அது இந்த கால் வலிக்கு இந்த தைலம் இருக்கான்னு கேட்டேன். ஆ, என்னாச்சு ராகுல், ஏன் டல்லா இருக்க? சந்தோஷ் ப்ரோ, நான் உங்களை இன்னொரு அண்ணனா தான் நினைக்கிறேன். நீங்க எப்பவுமே கௌதம் அண்ணன் கூடவே இருந்து அவரோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க பார்த்துப்பீங்கன்னு நம்பினேன். ஆனா அது தப்புன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு ராகுல்? நீ என்ன சொல்ல வரியோ அதை ஸ்ட்ரைட்டா சொல்லு. சும்மா டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? என் அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்க. ராகுல், மதுமிதாக்கு என்ன குறைச்சல்? உங்க அண்ணனை விட மதுமிதா ஸ்டேட்டஸ்ல கம்மியா இருக்கலாம், ஆனா குணத்துல சும்மா இருங்க, ஏதாவது சொல்லாதீங்க. நீங்க அண்ணன் கிட்ட இந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தா அவரு வேணான்னு சொல்லியிருப்பாரு. நாங்க ஏன் மதுமிதாவை வேணான்னு சொல்லணும்? மதுமிதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க கௌதம் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பேசுறீங்க? பை ஒன் கெட் ஒன்ங்கிற மாதிரி எங்க அண்ணனுக்கு எக்ஸ்சேஞ்ச்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அந்த பொண்ணை பத்தி ஓரா பில்டப் வேற கொடுக்குறீங்க. ராகுல்,
நிஜமாவே மதுமிதா ரொம்ப நல்லவ. நீங்க தான் மெச்சுக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்டதுமே எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட நல்லதா சொல்லல. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? என்னைக்கு அவன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கான்? மதுமிதா அவ்வளவு நல்லவங்கன்னா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க ஸ்டேட்டஸ் எங்க, எங்க அண்ணனோட ஸ்டேட்டஸ் எங்க? நீங்களும் அண்ணனும் சேர்ந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தீங்க. யாரும் மாப்பிள்ளை கிடைக்கலன்னதும் எங்க அண்ணனைய மாப்பிள்ளைய மாத்திட்டீங்க, அப்படித்தானே? என்ன ராகுல் இப்படிலாம் பேசுற? உனக்கு உன் அண்ணன் எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் ஃப்ரெண்ட் அவ்வளவு முக்கியம். சும்மா பேசாதீங்க. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணு எங்க அண்ணன் தலையில கட்டி வச்சிட்டீங்க. ஏய், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராகுல் தேவையில்லாம பேசாத. நான் உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஒரு பிசினஸ் சக்கரவர்த்திக்கு அந்த டியூஷன் டீச்சர் மேட்சா? ஏய், உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தப்பா யோசிக்கிற. ஏன்னா உன் வயசு அப்படி. அதான் உனக்கு புரியல. அம்மா, மாயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அண்ணனை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண வைக்கிறீங்க. ஆனா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ராகுல், நான் ஏய், ராகுல். ஏய், என்ன பண்றாது? திடீர்னு இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப என்ன பண்றது? அண்ணனுக்கு நிச்சயமா இந்த கல்யாணம் செட் ஆகாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்கள மாதிரியே இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மிஸ் மதுமிதா தானே? ஆமா, நீங்க? என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ராகுல் பழனிசாமி, கௌதமோட தம்பி. ஓ ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உங்களை இப்படி ஒரு இடத்துல மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையா. அதான் சட்டன் ஞாபகம் வரல. இட்ஸ் ஓகே. எங்க கல்யாணத்துக்காக நீங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன் பாருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம். அது கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலாவா? ஆமா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ப்ராப்ளம்னா அதெல்லாம் இங்கே வச்சு பேச முடியாது. ஒரு காஃபி சாப்பிட்டே பேசலாமா? காஃபி சாப்பிட்டேவா? தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு. இன்னொரு நாள் வீட்டுக்கு வாங்களேன், பேசலாம். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களையும் நீங்க பார்த்த மாதிரி இருக்கும், அவங்களும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல. காஃபி என்ன, டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். முடிஞ்சா மாயாவையும் கூட்டிட்டு வாங்க. இல்லைங்க, நல்ல நாள் நல்ல நேரம்லாம் பார்த்து பேசுறதுக்கு டைம் இல்லை. உடனே பேசணும், ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். அதுவும் நான் பேச போகிற விஷயத்த வீட்டில் எல்லாரும் முன்னாடிலாம் பேச முடியாது, தனியாக தான் பேசணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி என்ன விஷயம்? அதான் சொல்கிறேனே, இங்கே வச்சுலாம் பேச முடியாது. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறோம்? ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசுவோம். இல்ல, இப்படி உட்காந்து பேசலாம்.
சரி உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் செட் ஆகணும் உங்களுக்கு தோணுதா? ஆ, என்ன திடீர்னு? ப்ளீஸ் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஆனா இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்களே தெளிவா சொல்றீங்க உங்க 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? உங்களோட நோக்கம் என்னன்னு நான் சொல்றேன். எப்போ நீங்க உங்களுக்கும் அண்ணனுக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவை எங்க அண்ணனோட புகழ், பேரு, அவர்கிட்ட இருக்கிற பணம். கரெக்ட்? அதுக்கு தானே இதெல்லாம். இல்லனா செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஏன் ஒத்துக்கணும்? உங்களுக்கே தெரியும் எங்க அண்ணன் இருக்கிற இடம் வேற, நீங்க இருக்கிற இடம் வேற. அப்புறமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம், வழக்கமா உங்க மிடில் கிளாஸ் திங்கிங். அப்படிதானே? நம்மளாம் அந்த இடத்துக்கு போகணும்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லா செட்டிலான ஒருத்தனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அந்த மென்டாலிட்டி தானே. முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? வெளிப்படையா சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. இந்த பேரு, புகழ், பணம் எதுவும் எனக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் தேவைப்பட்டிருந்தா அதுக்கு பின்னாடி நான் எப்போவும் ஓட ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க சொன்னீங்கல்ல உங்க அண்ணனோட இடம் வேற, என்னோட இடம் வேறன்னு. உண்மைதான், நிஜமா என்னோட இடம் வேறதான். அதை உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்னோட உலகம் ரொம்ப அன்பான ஒண்ணு. பிசினஸ், பணம், சொத்துன்னு அதுக்கு முன்னாடி ஓடுற உலகம் இல்லை. இப்ப பேசுனீங்களே எடுத்தோம் கவுத்தோன்னு, அதெல்லாம் என் உலகத்துல என்னைக்குமே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பவே இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ல நான் தயாரா தான் இருக்கேன். எனக்கு அதுல பயமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. ஆனா நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா தானே இருந்தேன். இப்ப நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. வழக்கமா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தா என்ன பண்ணுவாங்க? பொண்ணும் பையனும் ஒரு நாள் பாப்பாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க. ஆனா எங்க கல்யாணம் அப்படி நடக்கல. இது நடந்த விதமே வேற. அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரியாது. சொல்றேன் கேளுங்க. நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்ல. நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இவரோட வாழவே முடியாது. உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவள எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? நீங்க உங்க வீட்ல நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணதாவும் நீங்க நெவர். நீங்க ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நான் இருக்கேன். நான் எங்க வீட்ல நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டதா சொல்றேன். கேட்டிங்களே எனக்கும் கௌதமுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு. கரெக்டா சொல்லணும்னா எங்க 2 பேருக்குள்ள பொருத்தம் இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், ஒரு பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இந்த உலகத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க உட்பட. அப்புறம் அதை நீங்க தெரிஞ்சு கூட முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது என்னோட பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ உங்க கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றேன். இந்த கல்யாணம் நின்னா எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது.
நீங்க தாராளமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா உங்க அண்ணன் கிட்ட போய் பேசுங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. நான் தயாரா தான் இருக்கேன். டேய் நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஏய் என்னாச்சு? டேய் இங்க வா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னாச்சு? அண்ணா நான் அண்ணியை பார்த்து பேசினேண்ணா.